வழக்கமா அதிமுக, பாஜக கூட்டணி அமைச்சதிலிருந்து ஒரு பிரச்சனை, ஒரு பேசுபொருள் அப்படின்னா அமித்ஷா சொல்லுவாரு கூட்டணி ஆட்சின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவாரு நான் தான் கூட்டணிக்கே தலைவர், நான் எடுக்கிறதா தனி பெரும்பான்மையோட ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாளா இது அமைதியா இருந்தது. இப்ப மறுபடியும் அந்த அமித்ஷா மீண்டும் ஆரம்பிச்சிட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லிட்டாரு சார். அதெல்லாம் அவர் சொல்றது ரைட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் இருக்கா? அவங்கள கேட்டாலே ஒரு 2 கட்சி சொல்லுவாங்க. என்டிஏ கூட்டணியில எந்த கட்சியெல்லாம் இருக்குன்னு முதல்ல அதை அமித்ஷா சொல்லணும் இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றெல்லாம் பேசலாம். தெரிஞ்ச அளவில் விஜய், பழனிசாமி, சீமான் இந்த 3 பேர் தான் இருக்காங்க. வேறு யார் இருக்கிறா? பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தேமுதிக இருக்குதான்னு கூட தெரியல. இன்றைக்கி விஜயகாந்துக்கு பர்த்டே போகிறீங்க. நான் இன்றைக்கி அந்த ஆஃபீஸ் பக்கமாக தான் வர்றேன். இதுக்கு முன்னாடிலாம் ஆயிரக்கணக்கில் அப்படியே கூடி நிற்பாங்க. என்னடா நீ கூட்டம் அப்படின்னு கேட்டாங்க. விஜயகாந்த் பர்த்டே ஒரு 10, 50, 60 பேர் நிற்கிறாங்க. அவ்வளோதான் இருக்குது. செல்வாக்கு போயிடுச்சு. என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு சொல்லட்டும். அதான் அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும்.